மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து நடிக்கிற அந்த படத்தினுடைய ப்ரமோ காட்சிகள், அந்த காட்சிகளை படமாக்குகிற வேலை தொடங்கிட்டாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு அந்த காட்சிகளை படமாக்குறதுக்கான முயற்சிகள், அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் அந்த படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஒரு சின்ன குட்டி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பிரமாதமான ஒரு மேக்கிங்கில் இந்த காட்சிகளை படமாக்கணும்னு சொல்லிட்டு இதை இந்த படத்தை இந்த காட்சிகளை, அதாவது 173 இல்லை, அது சிபி சக்கரவர்த்தி படம். 174 தான் 2 பேரும் சேர்ற படம். அந்த படத்தினுடைய அந்த காட்சிகள், முன்னோட்ட காட்சிகள், ப்ரமோ, அந்த காட்சிகளை படமாக்குவது யார் அப்படின்னா ராஜீவ் மேனன் ஒரு கேமராமேன். அவர் மிகச்சிறந்த கேமராமேன். நம்ம மணிரத்னம் படங்கள், நிறைய படங்களை அவர் தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்பாரு எப்படி கேமரா. ராஜீவ் மேனன் பட்டறையிலேருந்து வர்றவங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவரே பேசிக்காகவே ஒரு இயக்குனர் வேற. அவருடைய உதவியாளராக இருந்தவர் தான் நம்ம கௌதம் வாசுதேவ மேனன். இப்படி பல பேரை நம்ம சொல்ல முடியும். நெல்சனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நெல்சனுக்கு இந்த 2 பேருமே கையாளுற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான படம். இது எல்லா கிளாஸ், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமையும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதையும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரமோவில் மிக பிரதானமாக இடம்பெற போகிற காட்சி, முதல் காட்சியை என்னவா பண்ணி ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய முதல் படம். இந்த அபூர்வ ராகங்களில் அவர் போயிட்டு ஒரு வீட்டோட கேட்டை திறப்பார். அவர் போட்டு ஒரு சட்டை போடுறதுக்கு மேலே ஒரு கோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு பட்டன்லாம் போடாமல் அது மாதிரி ஒரு மார்க்கமாக இருப்பார். ஒரு கொடூரமாக கடுமையாக ஒரு விஷயமா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு வேகான பார்வையோடு போய் அந்த கேட்டை அப்படியே திறந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. அதுதான் சினிமாவுடைய முதல் என்ட்ரி. அந்த திறந்த கேட்டு இன்னைக்கு வரைக்கும் மூடவே இல்லை. அது அவருக்கு வளர்ச்சி பாதையை தான் கொடுத்துட்டே இருக்கு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் நிற்கிறாரு. அந்த காட்சியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க இன்னைக்கு தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் கமலஹாசன் ஒரு ஒரு மாடியிலேருந்து ஒரு பார்க்குற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு பார்க்குற மாதிரி ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு போய் அதை விசாரிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை படமாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நாட்களுக்கு மேலே இந்த படப்பிடிப்பு நடக்கும்ன்றாங்க. இதுலேருந்து ஒரு தரமான ஒரு ப்ரமோவை எடுத்து, அந்த ப்ரமோ எப்போ வெளியாகும் அப்படின்னா ஏப்ரல்லே அந்த ப்ரமோ வெளியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல்லே வெளியாயிடும்னு சொன்னால் அப்புறம் ஏப்ரலில் தானே ஒரு படம் தொடங்குறதா சொல்லியிருக்காரு நம்ம சிபி சக்கரவர்த்தி 173. அப்போ அது என்ன ஆகும்னா அந்த படம் தொடங்கும், இந்த ப்ரமோ வெளியாகும். இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 முடிச்சு கொடுத்துட்டாரு. அவருடைய போர்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு. மற்ற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும். இடையில இந்த படம் ஏப்ரல்ல 173 தொடங்கி நடந்து போயிட்டே இருக்கும். இது போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் 173 அடுத்த ஆண்டு பொங்கல்ல ரிலீஸ் ஆகும். பொங்கல் ட்ரீட் தான் அது. அதுக்கு இடையிலே நம்ம 174க்கான வேலைகளை தொடங்கிடுவாங்க. தொடங்கின பிறகு அது மிடில் ஆஃப் த 27லையோ அல்லது அது தீபாவளி மாதிரியோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த படம் வெளியாகலாம். பொங்கலுக்கு ஒரு படம், தீபாவளிக்கு ஒரு படம் அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. வேர்ல்டுலே உலகத்திலே 75 வயசு ஒரு கேரக்டர், ஒரு நடிகர் தொடர்ச்சியாக ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான். யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. நீங்க எங்க தேடினாலும் யாரும் கிடையாது. எல்லாருமே குணச்சித்திர வேஷத்துக்கு போயிட்டாங்க, இல்லை அப்பா தாத்தா வேஷத்துக்கு போயிட்டாங்க. ஹீரோவா நடிக்கல. ஏதோ ஒரு போர்ஷன்ல ஹீரோ மாதிரி அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டிக்கு போயிடுவாங்க. அமிதாப் பச்சன்லாம் இருக்காரு, பிக் பிரதர் அப்படின்னு இருக்காரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் ஒரு ஜோடி நடிக்கிற படத்துல அவர் இருக்கார். அப்படிதான் இருக்கு. பட் ரஜினிகாந்தாகவே இருக்காரு, சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. அவர் ஹீரோவாகவே, கதையினுடைய நாயகனாகவே தொடர்ச்சியாக உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ ரஜினிகாந்த் குறித்ததான ஒரு முக்கியமான அப்டேட்டு. இடையிலேயே கமலஹாசனுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்த பைசா கூட இப்போ வரைக்கும் வாங்கலை. அட்வான்ஸ்னு கேட்கவே இல்லை. முதல்ல படத்தை முடிச்சிடுவோம், படம் வியாபாரம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வியாபாரத்துலேருந்து கிடைக்கிற தொகையில் என்னுடைய சம்பளத்தை நான் நீங்கள் கொடுத்தா போதும்னு
நண்பனுக்காக, நன்றி கடனுக்காக, நண்பனை காப்பாற்றுவதற்காக, நண்பனுடைய கடனை அடைப்பதற்காக, அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த படங்கள்ல ஒத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. இந்த ரஜினி கமல் இணைந்திருக்கிற படத்தை தயாரிக்க போகிறது ரெட் ஜெயின் நிறுவனம். அவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. பெரிய பொருட்செலவில் தயாரிக்க திட்டம் வச்சிருக்காங்க. இடையிலேயே அவருடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் இந்த ப்ரொமோ ஷூட்லையும் அவர் தான் இருக்கார். அவர் தான் நிறைய இன்புட், எனக்கு இப்படி வேணும், ஆர்ஆருக்கு இப்படி வேணும், இந்த காட்சிகள் வேணும்னு ஒரு ஒரு டீமாக இந்த வேலையை பார்க்குறாங்க. நெல்சனுடைய கெரியர்லேயே, சினிமா இண்டஸ்ட்ரி வரலாறுலேயே நெல்சனுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும், யாருக்கும் கிடைக்காத ஒரு இடம். கிட்டத்தட்ட ரஜினிகாந்தும் கமலஹாசனும் 46 வருஷத்துக்கு அப்புறம் இணைஞ்சு நடிக்கிறாங்க. 46 இயர்ஸ். அதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் திரையில் ஒன்றா தோன்றப்போகுதுன்றது ரஜினி ரசிகர்களையும் கமல் ரசிகர்களையும் சினிமாவை நேசிக்கிற ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏதோ சும்மா சொல்லிட்டே இருக்காரு, இது இப்போதைக்கு தொடங்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்த்து போகிற அளவுக்கு படத்தினுடைய ப்ரமோ ஷூட்டுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அவர் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருக்காரு. பிரமாதமான ஒரு அவுட்புட்டாக 2027 நிறைய ரஜினி குறித்து தானே பாசிட்டிவ் விஷயங்கள் சினிமா ரசிகர்களுக்கு வரப்போகுது. இதை தான் ஏற்கனவே வைரமுத்து கிட்ட அவர் போய் பேசும்போது வைரமுத்து போட்ட ட்வீட்டை நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி நினைவுபடுத்தி பார்த்துங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு 27வது ஆண்டு, அதாவது 2027வது ஆண்டு ஒரு கோல்டன் இயராக இருக்கும், ஒரு மிக மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும், ஒரு ஷாக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அர்த்தத்தோடு துணி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வைரமுத்து அவருடைய அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு. அதுதான் இப்போ அடுத்தடுத்த விஷயங்களாக வெளிச்சத்துக்கு வருது. இப்போ 173 ரெடி ஆயிடுச்சு. அதை ஷூட் போகிறாங்க, ஏப்ரலில் தான் போகிறாங்க ஷூட்டு. இப்போ அதற்கான டெக்னீஷியன்ஸ் தேர்வுகள் நடக்குது. ஹீரோயின், அந்த ஹீரோ வந்து ரஜினி, ஹீரோயின், மற்ற விஷயங்கள், மற்ற துணை நடிகர்கள், காமெடியன்ஸ், இப்படின்னு பல்வேறு விஷயங்களை இப்போ தேடிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம ஃபைனல் ஆகிட்டு பிப்ரவரியில் இருக்கும். நம்ம இப்போ மார்ச் ஃபுல்லாகவே அவங்க அதுக்கான வேலைகளை எடுத்துக்கிட்டு ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங் போக போகிறாங்க. ஏப்ரல் 14க்கு மேலே அதுக்கான வேலைகள் வந்து தொடங்க போகுது அப்படின்றது இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். அந்த அடிப்படையில் ரஜினிகாந்துடைய கெரியரில் லைனப்பில் வரிசையாக படங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அவர் கையில் வந்து 3 படம் இருக்குது. ஜெயிலர் 2 இருக்குது, 173 இருக்குது, 174 இருக்குது. இந்த பட்டியல் நீளுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. 175, 176 அப்படின்னு நீள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அத்தனை பேர்கிட்ட கதை கேட்டு வச்சிருக்காரு. படம் பண்ணி ஜெயிச்ச எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் கூப்பிட்டு எனக்கு என்ன லைன் வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பது ரஜினிகாந்துடைய வழக்கம். அதை தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. இது சினிமா விஷயம். ரஜினிகாந்த் குறித்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த பத்மா என்கிற அந்த தூய்மை பணியாளரை வந்து அவருடைய 45 சவரனை வந்து கீழே கிடந்ததை எடுத்து பொறுப்பாக சம்பந்தப்பட்டவர்கிட்ட ஒப்படைச்சது, காவல்துறையில் ஒப்படைச்சி, காவல்துறை சம்பந்தப்பட்டவர் ஒப்படைச்ச விஷயத்துல தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து தங்கச்சங்கிலி அணிவித்து அனுப்பின சூப்பர் ஸ்டார் குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதுல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பத்மாவுடைய ஒரு சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காரு, எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டிருக்காரு, கணவர் வேலை செய்கிறாரா, அவருக்கு என்ன வருமானம், சொந்த வீடா, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. அவங்களும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதின் அடிப்படையில் அந்த பத்மா அவர்களுக்கு மாதந்தோறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 10,000 ரூபாயை வந்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுப்பதற்கு முன் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட அதற்கான எல்லா அந்த விஷயங்கள்லாம், வங்கி விவரங்கள்லாம் வாங்கிட்டாராம். நான் இந்த தொகையை உனக்கு மாசம் மாசம் அனுப்பிடுறேம்மா, இது உன்னுடைய குடும்ப பயன்பாட்டுக்கு பயன்படும், நான் வந்து தொடர்ச்சியாக அனுப்பி விடுறேன், இதோ ஒரு மாசத்துக்கு கொடுத்து நிறுத்திட மாட்டேன், தொடர்ந்து உனக்கு நான் 10,000 ரூபாய் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் இப்படி யோசிக்க மாட்டார்கள். அவர் 10,000 கொடுக்கணும், என்ன சட்டம் இருக்கு? நிறைய மாற்று கருத்து சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வெளியே சொல்லிக்காம செய்யற ஒரு விஷயம். அவர் வந்து தங்கச்சங்கிலி போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் கூட இப்போ இணையத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ ஒரு பெண்மணி வந்து இந்த அம்மா வந்து இந்த அம்மா ரோட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, குப்பைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் வந்து அந்த ஏரியா பகுதியை சேர்ந்த பெண்ணா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். உடனே அந்த பெண் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்தது சந்தோஷம், இவ்வளவு நேர்மையா இருக்கீங்க, உங்களை மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டி மோதிரம் போட்டு விடுறாங்க.
மோதிரம் மோதிரம் தங்க மோதிரம் அணிவிக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து இணையத்துல வந்து அடுத்து வைரலா போயிட்டு இருக்கு. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தால் நேர்மைக்கான பரிசு வந்து ஏதோ விதத்துல பல விதங்கள்ல உங்களை தேடி வந்து அடையும். இப்ப வந்து அவங்க வந்து 45 சவரனுக்கு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மரியாதை கிடைக்காது, இந்த பேர் கிடைக்காது, இந்த புகழ் கிடைக்காது, இந்த விதமான ஒரு ஒரு அன்பும் ஆதரவும் மக்கள் எல்லாம் உங்களை பாராட்டுற விஷயங்கள் நடக்காது பத்மா அவர்களுக்கு. ஆனா அவங்க அதை இந்த பணத்தை நம்ம பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம பொருள் இல்லை என்று நினைச்ச உடனே அவர்களுக்கான மரியாதை அடுத்த கடத்துக்கு உயருது. இதுதான் பெரிய விஷயம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஃபேனா இருக்காங்க அவங்க. இது தெரிஞ்சவொடனே ரொம்ப உற்சாகப்பட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ரஜினிகாந்தை பார்க்க முடியுமான்னு நான் காத்துட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாரு, கூடவே தங்கச்சங்கிலி போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க பெருமதியா பேசுறாங்க. போதா குறைக்கு இப்ப மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் அவர் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நேர்மையா இருந்தா அவர்களுக்கான பரிசு தாமதமானாலும் சரியா வந்து கிடைச்சிரும்ன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எனிவே ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலும் தான் எப்பவுமே மற்றவர்களை விட வித்தியாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிக நேர்மையாக இருப்பவர்னு எப்பவுமே சொல்றவரு. ஃபைனலா வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு சொல்றேன், அவர் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறதுலையும் அவர் தான் சாதனையாளர். அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். அவருடைய வருமானத்தை முறையாக வரி கட்டி, ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஆமாங்க நான் வந்து கருப்பு பணம்லாம் வாங்கினவன் தான், ஆரம்ப காலகட்டத்தில் வரி அதிகமாக இருந்துச்சு, அப்போ நான் வந்து பிளாக் மணி வாங்கினேன், அப்புறம் பிளாக் மணி வாங்குறத வரிகள் குறைய நானும் குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னுடைய நான் முன்னாடி செய்த எந்த தவறுகளும் இப்ப செய்யல, நான் இப்ப முழுமையாக அதை வரி செலுத்துறேன், அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறேன், ப்ரீ அட்வான்ஸாவே நான் கட்டிடுறேன், என்னுடைய அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடியே நான் வந்து முன்கூட்டியே பணத்தை செலுத்துகிற ஒரு குடிமகனாக இருக்க, அதுக்காக வருமான வரித்துறை என்னை பாராட்டி இருக்கிறது, சான்றிதழ் கொடுத்துருக்கு, அட்வான்ஸ் டாக்ஸ்ல 100% பிஃபோரா பே பண்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை பாராட்டி இருக்காங்கன்னு சொல்லி அவரே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் சில பேர்லாம் என்ன பண்றாங்க, வாங்கின காசையே மறைச்சிட்டு வரி கட்ட சொன்னா அதையும் கட்டாம மேல்முறையீடு போய் இப்ப சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசுவாங்க, நல்ல விஷயம் பேசும்போது இவர்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. எனிவே சூப்பர் ஸ்டார் என்பதற்கான அடைமொழியாக தொடர்ச்சியாக அவர் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் தொடங்கினது அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த வைப்பு போயிட்டே இருக்கும். எனிவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.